ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற டாபிக் வந்து பிரேக் த மொமெண்ட். ஸோ எந்த மொமெண்ட்டை நான் பிரேக் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாகவே இது நம்ம ரெகுலராக நம்ம அன்றாட லைஃப்பில் அனுபவிச்சுட்டு வரக்கூடிய அந்த ஒரு 10 மினிட்ஸ். நம்ம எப்போ போல் லேட்டாக கிளம்பிடுவோம். ஒரு மணி நேரம் அந்த ட்ராவல் முடிஞ்சோடனே கரெக்டாக அந்த 1 மணி நேரத்தில் ட்ரெயின் அங்கேருந்து புறப்படும். அந்த ட்ரெயினை அந்த அன்னைக்கு பிடிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த டேவே ஒரு ஃபுல்ஃபில்லாக போகும். இல்லாட்டி கண்டிப்பாக ஆஃபீஸுக்கோ இல்லை போகக்கூடிய இடத்துக்கோ லேட் ஆகிடும். நம்ம ஒரு 20 நிமிஷம் கழித்து இல்லை ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளம்பிடுவோம். ஒரு 9 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு அந்த ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா இங்கே ஒரு 9:15 கிளம்புவோன்னு வைங்களேன். அப்போது அந்த 45 நிமிஷத்தில் நம்ம போய் சேர்ந்துருவோமா அப்படின்ட்டு அந்த 45 நிமிஷமும், இன்னும் சொல்லப்போனால் இந்த லாஸ்ட் 10 நிமிஷம் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் 10 நிமிஷம் ரொம்ப 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 ப்ரெஷரான ஒரு டைம். ஸோ அந்த டைமில் நம்ம எப்படி நம்மளுடைய மைண்டை செட் பண்ணிக்கிறது? பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கும். கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. நம்ம மனசு வந்து என்னென்னா, அந்த ட்ரெயினை கண்டிப்பாக பிடிச்சிடணும், அப்போ தான் நமக்கு இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம், ஒரு ஆசை, இந்த மாதிரியெல்லாம் க்ரியேட் பண்ணும் நம்ம மனசு. பட் புத்திக்கு தெரியும் நம்ம இத்தனை மணிக்கு கிளம்பியிருக்கோம், இத்தனை மணிக்கு தான் போவோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்மளால் பிடிக்க முடியும் அப்படிங்கிறது புத்திக்கு தெரியும். ஸோ அந்த சூழ்நிலையில் அந்த மனசை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, பாசிட்டிவாக நினைங்க, கண்டிப்பாக பிடிச்சிருவோன்னு நினைங்க, கண்டிப்பாக. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா தான் ரொம்ப ப்ரெஷர் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ட்ரெயின் இன்றைக்கி பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, விட்டுருங்க, நம்ம பாட்டில் போவோம். ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் கண்டிப்பாக அந்த ட்ரெயினில் இருக்கும். அது அந்த டைமில் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம், டைவர்ட் ஆகாதீங்க. உங்களுடைய பாத்தில் நீங்கள் போயிட்டே இருங்க. பட் கண்டிப்பாக பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி மட்டும் வச்சுக்காதீங்க. அதுக்கு பதிலாக சரி எப்படி போவோம், இன்றைக்கி பைக்கில் எப்படி ரைட் பண்ணலாம், பைக்லேயே ரைட் பண்ணுறோம், அந்த ஒரு மணி நேரத்தில் பைக்கில் போகிறோம் அப்படின்னு, இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறோம். ஸோ அந்த ட்ராவலை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த டைமில் நீங்கள் ப்ரெசண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க அந்த ட்ரெயினை நீங்கள் பிடிச்சிடுவீங்க. இதுதான் மனசுக்கும் புத்திக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். அந்த வேறுபாடுனால தான் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஆகுது. ஒரு இது அந்த மனசை வந்து நீங்கள் ஒரு டாமினேஷனுக்கு ஆட்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து புத்தி வேலை செய்யாத போயிடுது. புத்தி வேலை செய்யாத போச்சுன்னா என்னாகும், உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து மேப் ஆகாது. அந்த மூளைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேப் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாலேஜ் இல்லைன்னா என்ன ஆகும், பயம் அதிகமாகும். ஒரு மனுஷனுக்கு பயம் எதனால் வருது, அவனுடைய அந்த விஷயத்தை பற்றின நாலேஜ் அவனுக்கு இல்லாதனால. ஸோ அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்ல, அதை ஏமாற்றி பழகுங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.